சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபடி, எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அன்புள்ள போதகை நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்கிற கர்த்தர் எங்களோடு ஜீவிக்கிறார். ஆமென். நேற்றும் இன்றும் நாளைக்கும் கர்த்தருடைய கரம் ஒருபோதும் குறைந்து போகவில்லை. ஆமென். வல்லமையின் கரம், அதிசயத்தின் கரம் உங்களோட வாழ்க்கையில் அதிசயம் செய்ய தேவன் ஆவலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய தினத்தில் எதை குறித்து பார்க்க போகிறோம்? ஆவியானவரை குறித்து கடந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு கூட பேச விரும்பும் ஒரு காரியம்தான், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். என்ன கேள்வி கேட்க போகிறோம்? அதுதான், நான் யாருடைய சத்தத்தை கேட்கிறேன்? இந்த காலங்கள் அநேக சத்தங்கள் எங்களுக்கு கேட்பதுண்டு இல்லையா? உலகத்தின் சத்தம், எங்களோட இருக்கிற கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட ஆலோசனைகள், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஆலோசனைகள், ஸ்கூலுக்கு போனா அங்க கொடுக்குற ஆலோசனைகள், அப்படி இல்லைன்னு சொன்ன வீட்டுக்கு வந்தா குடும்பத்தினர் ஊடாக கொடுக்கும் ஆலோசனைகள், அதே போல சபைக்கு போனோன்னு தேவன் கொடுக்கும் ஆலோசனை. ஸோ தனி ஜபத்தின் போது கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார். ஸோ இன்னைக்கு இப்படி டிஃப்ரெண்டா ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் ஒவ்வொரு சத்தத்தை கேட்கறது உண்டு. ஸோ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், நாங்கள் ஒழுங்கா பார்க்கணும், கர்த்தரா இது என்னோடு பேசுகிறார், அவர் என்னோடு பேசுகிறாரா, நான் அவருடைய பிள்ளையாக வாழ்கிறேனா என்றால் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஹல்லேலூயா. என் ஆடுகள் சொல்றது அது ஒரு உறவை குறிக்குது. அந்த இடத்துல என் ஆடுகள், சொந்தமான ஆடுகள். அப்ப அறிந்திருக்க வேணும் கர்த்தர் யாரு, அவருடைய குரல் என்னன்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த தேவ வசனம் இந்த காலங்கள்ல அறிந்திருக்கிறது அவசியம். தேவனுடைய சத்தம் அவருடைய வசனத்துல என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்க அறிந்திருக்க வேண்டும். நீதி எது, நேர்மை எது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் வாழ்ற உலகம் அப்படி. இந்த காலங்களில் பயத்தினால நாங்கள் தப்பான முடிவுகளை ஏறெடுப்போம். இல்லைன்னு சொன்னா பணத்தினால, பணத்தேவைகள் ஆயிரங்கள் இருக்கிறதுனால தப்பான வழிகளில் நாங்கள் பணம் சம்பாதிக்க கூட அந்த நேரத்துல தான் நாங்க ஏதோ ஒரு தேவையில இருக்கும் பொழுதுதான் சத்துருவானவன் அநேக குரல்களை எழுப்புவான், அநேக பேரனூடாக சத்தங்களை எழுப்புவான். ஸோ அந்த நேரத்துல நாங்க சில நேரங்கள்ல தடுமாறும் நேரங்கள் இருக்கிறது. இது சரியா இருக்குமா, இல்லாட்டி இது இந்த செயல் செய்தா நான் ஏதாவது ஒரு உழைப்பு தானே உழைக்கிறேன், இதனூடாக நான் சம்பாதிக்கலாமே, ஏன் இந்த நேரத்துல நான் இதை செய்யணும், நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபிக்கிற நேரத்துல எனக்கு இந்த நேரத்துல பார்த்து ஆண்டவரா இருக்கும் தானே இந்த வருமானத்தை எனக்கு கொடுக்கறது. சோ இந்த வேலைக்கு இந்த நேரத்துல போனேன்னு சொன்னா என் ஜெப நேரத்தை நான் பிறகு போட்டுக்கொள்ளலாம் இல்லையா? ஊழிய டைம், ஊழியங்களுக்கு கர்த்தர்கிட்ட நீங்க அர்ப்பணித்திருப்பீங்க உங்களை. அவங்க சில நேரம் நினைக்கலாம், உழைப்பு கொடுப்பதும் கர்த்தர் தானே, அதனால அந்த நேரத்துல நான் வேலைக்கு போனா அது தப்பு கிடையாது. தப்பு இல்லதான், ஆனாலும் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதியையும் என்னுடைய ராஜ்யத்தையும் நீங்க தேடும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஒரு சாட்சி ஒன்று சொல்லுவீங்க, நீங்க சொல்லலாமா? நான் நான் முதல்ல படிப்பு எல்லாத்தையும் முடித்து விட்டு நான் ஒர்க்குக்கு போகும் பொழுது, நான் வேலை செய்த இடத்திலே என்னுடைய ஊழிய நாள் வந்தது. அந்த ஊழிய நாள் அன்றைக்கு நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் நான் உபவாசித்து நான் ஊழியத்துக்கு போகணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். அந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் இந்த வேலை தடத்தில் இருக்கிற அந்த நபர் சொன்னது, அந்த ஓனர் வேலை தடத்தில் அந்த பாஸ் சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கு நாளில் இங்கே வந்தே ஆகணும், அது லீவு ஹாலிடேயாக இருந்தால் கூட இன்றைக்கு நாள் நீங்கள் ஒர்க்குக்கு அட்டென்ட் பண்ணணும், நீங்கள் ஒர்க்குக்கு அட்டென்ட் பண்ணியே ஆகணும், எங்கேயுமே நீங்கள் போக முடியாது, இது உங்களை எத்தனையோ பேர் நடுவில் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி என்னோட கூட சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றம் பாருங்கள், வேலை கொடுத்தவர் கூட கர்த்தர் தான், இந்த வேலையா இல்லாட்டி
தேவனுடைய ஊழியமா எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் பெரிதாக இருந்தார். ஆமென். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் என் வாழ்க்கையில இருக்கிறார். ஹalleluya. இந்த வேலை அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்காம இருந்தா அவங்க ஒரே நாள்ல சொல்லிடுவாங்க, இவ்வளவுதான் இந்த வேலையை கொடுக்க முடியும்னு சொல்லி. ஆனா என்னை அழைத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை நோக்கி அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அப்பாவினுடைய அன்பு எனக்கு பெரிதாகப்பட்டது. நான் என்ன செஞ்சேன்? நான் சொன்னேன், எனக்கு வேலை வேணாம், நான் இந்த நாள் வராட்டி நீங்க என்ன செய்வீங்க, இந்த நாள் வராட்டி உனக்கு இந்த வேலை கிடையாதுன்னு சொன்னாங்க. யூ ஹேவ் டு ரிசைன், நீங்க இந்த வேலையை நிறுத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, இந்த வேலையை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு இந்த வேலை வேணாம், எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லி நான் அந்த நாள்ல கர்த்தருக்கு அந்த நாளை நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நான் ஊழியத்துக்கு போனேன். என்ன நடந்தது தெரியுமா? ஆச்சரியம். ஏன்னு சொன்னா நீங்க இந்த வேலையை நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க கர்த்தருக்காக. ஆனா அதுக்கு பிறகு இதே சூழ்நிலையில இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா அந்த வேலை நான் வேணான்னு சொல்லிட்டு போனேன் தானே. அது போனதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அதற்கு பக்கம் மேலாக எனக்கு உயர்வான சலரியோடு கூட எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை ஒரு வேலையாக எனக்கு தந்தார். அது மாத்திரமல்ல, அந்த வேலை செய்யும் இடத்துல நான் எப்போதெல்லாம் ஊழியத்துக்கு போகணும்னு நான் சொல்லுவேனோ அந்த இடத்துல சொல்லுவாங்க, அந்த பாஸ் எனக்கு சொன்னார், நீங்க எப்ப வேணும்னாலும் உங்களோட ஊழிய நாள்ல எஸ் நீங்க போகலாம், அந்த நாள் எனக்கு விட்டு கொடுத்திருந்தாங்க, நீங்க போகலான்னு. அதை அங்க பார்த்து கொண்டிருந்த வேலை செய்த அநேகர் எனக்கு சாட்சியாக சொன்னாங்க, நீ போனா மாத்திரம் அவங்க அனுமதி கொடுக்கறாங்க, ஆனா எங்க யாராலையும் இந்த மாதிரி ஒண்ணுமே இது பண்ண எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நீங்க முன் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக முன் வருவார், உங்களுக்காக அவர் பேசுவார். எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தம் நாங்கள் கேட்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல திட்டவட்டமா அவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்களாம், அவங்க கீழ்ப்படிவாங்களாம், அதனால நான் அவங்கள அறிவேன், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நிமித்தம் அவர்களுடைய சுய சிந்தையின் மேல் சார்ந்திராமல் என் மீது அவர்கள் சார்ந்திருந்து என்னையே நோக்கி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நிமித்தம் நான் அவர்களை அறிவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவனால அறியப்படுகிறது எவ்வளவு ஒரு பெரிதான விசேஷமான ஒரு காரியம் இல்லையா? இந்த பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு தெரியும், இல்ல பிரைம் மினிஸ்டருக்கு எங்களை தெரியாது, அவரை தெரியும். உலகத்துக்கு உங்களோட பிரைம் மினிஸ்டர் தெரியும், ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு உங்களை தெரியுமா? அதுதான் கேள்வி. ஆனா இங்க தேவனால அறியப்பட்டிருக்கிறீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரா அவரால் அறியப்பட்டிருக்க மாட்டீங்க, ஒரு ஃபேமஸ் ஆக்டரோ அவரால் நீங்க அறியப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க அவங்க பின்னால போவீங்க. ஆனா இந்த தேவன் எங்க பின்னால வராராம், அவர் எங்களை அறிந்திருக்கிறாராம், பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்பே எங்களை அறிந்தவர். ஆமென். My sheep hears my voice and I know them. I know them. அவரால் அறியப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம். அவரால் அறியப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் பெயர்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவரால் அறியப்படுவது சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. உங்களை தாயின் கருவில நீங்க உருவெடுப்பதற்கு முன்பதாக உங்களோட தாய் கூட உங்களை அறியல. உங்களோட தாய் கூட நீங்க வயிற்றுல 10 மாதம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கூட நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, என்ன உருவத்துல நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது, என்ன கலர்ல நீங்க இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனாலும் உங்களை தாயின் கருவிலே வைத்தவர் அவருக்கு தெரியும், என்ன திட்டத்தினூடாக நான் இந்த பிள்ளையை இந்த உலகத்துக்கு அனுப்புறேன், என்னத்தை இந்த பிள்ளை செய்ய போறான், எனக்காக என்ன செய்ய போறான், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். சோ அவருடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுப்பது என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியமாக இருக்கு.
இருக்கிறது. Hallelujah. அதனால பாருங்க, அப்பா எவ்வளவு உரிமையோடு அவருடைய வசனத்துல சொல்லுகிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவங்களை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். ஒரு மேய்ப்பனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பண்ட சத்தம் தான் ரொம்பவும் தெரியும். வேற யாராவது கூப்பிட்டா அந்த ஆடுகள் போகாது, அது திரும்பாது, அதோட வேலையை செய்யாது. ஆனாலும் பாருங்க, அந்த மேய்ப்பன் ஒரு சத்தம் போட்டாலே, அவங்களுக்குன்னு ஒரு சத்தம் வைத்திருப்பார் மேய்ப்பன், அந்த சத்தத்தினாலே அவர்களை கூப்பிடும் பொழுது அவங்க ஓடி வந்து அந்த இடத்துல டக்குன்னு அந்த இடத்துல அவங்க கீழ்ப்படிந்து ஒன்றாக சேர்ந்து விடுவாங்க. எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு காரியம்! உலகத்துல எதுவுமே ஒரு அறிவு அவ்வளவு இல்லாத ஒரு மிருகமே அந்த மாதிரி அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குதுன்னு சொன்னா, நாங்க கர்த்தர் எங்களை படைத்து எங்களை உருவாக்கி எங்களை அழகு பார்க்கும் அந்த தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எவ்வளவு தூரம் நாங்க கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அவர் இயேசுவை பின்தொடர வைக்கிறான். இது தேவ வசனத்துல போட்டிருக்குது, they know my voice, I know them and they follow me. என்னை பின்தொடர்வார்களாம். அவன் சத்தத்தை அறிகிறதுனால, தேவன் அவங்களை அறிந்திருக்கிறதுனால அவங்க பின்தொடர்வார்களாம். இயேசு சொல்றார் வேதத்துல, எல்லாரும் என்கிட்ட நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உண்மையா அவரை நேசிக்கிறது இல்லையா? அப்ப யார் அவரை உண்மையா நேசிக்கிறவர்? அவருடைய வசனத்தினூடாக நடப்பவர்கள். ஆமென். கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் அவரை நேசிக்கிறார்களாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சாதாரணமா பார்க்க போன ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரை உண்மையாகவே கனப்படுத்துவார்களா இருந்தால், உண்மையாகவே அந்த பெற்றோரை நேசிப்பார்களா இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க? உடனே அந்த தாய் தகப்பன் சொல்லும் பேச்சுக்கு அவங்க மறு பேச்சு பேச மாட்டாங்க. அந்த சத்தத்துக்கு அவங்க செவி கொடுப்பாங்க. அவங்க சொல்றதுகளை அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அப்பா எனக்கு ஏதாவது சொன்னாங்களா இருந்தா அது என் நன்மைக்காகத்தான் இருக்கும். அதை பிளைண்ட்லி, அதை ஒன்றுமே நினைக்காம மறு நினைவொன்றும் இல்லாமல் அதை செய்து முடிப்பவங்க சொல்றது அது தன் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறார்கள். அப்படித்தான் எங்களை படைச்சவர் பரிசுத்த ஆவியானவர், இந்த பரம தகப்பன் இயேசு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு அவர் எங்களை கூப்பிடும் பொழுது, செவி கொடுத்து நாங்கள் செயல்படும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடைபெறாமல் இவ்வளவு நாளும் தடையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நாங்க சில நேரங்கள்ல, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதம் எங்க கிட்டேயே தான் இருக்கு. எங்களுக்காக தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகத்தான் எங்கள் அருகிலே தான் நிற்கிறது. ஆனாலும் தேவ சத்தத்தை நாங்கள் கேட்காததன் நிமித்தம் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இல்லையா? என்ன சொன்னா, சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதுனால தேவ ஆசீர்வாதம் எங்களை பின்தொடராது. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க? நடுவழியில தேவ சத்தம் அவர்களுக்கு கிளியரா இருந்தது. ஏன்னா மோசே கூடாக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து, அன்றன்றைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களுடைய ஆடைகள் கூட பழுதடையாத படிக்கு எவ்வளவு கவனமா அவர்களை நடத்தி கொண்டு போனார். ஆனாலும் பாருங்க, அவங்க நடுவழியில முறுமுறுத்து அந்நிய தேவர்களை உருவாக்கி எல்லாம் செய்தது நிமித்தம் பலர் கானான் தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காண முடியாமல் அவர்கள் போனார்கள். ஆமென். ஆமென். அப்படித்தான் போட்டிருக்குது வேதவசனத்துல. சில நேரத்துல தேவனை பின்தொடர்ற நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவன் மேல கண் வைத்துட்டு நாங்கள் அவர் பின்னால போனோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. கானான் தேசத்துக்கு கெதியா போயிடுவோம். எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களோட வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரிக்க கெதியா போயிடுவோம். அல்லேலூயா. தடைகள் வரும் சில நேரம். ஆனாலும் நாங்க விட்டு கொடுக்காம தேவனை முன்னோக்கி வைத்துட்டு அவர் சொல்றபடி செய்துட்டு நாங்க போற நேரத்துல உபத்திரவம் வரும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். ஆமென். ஆனால் எங்கட மாம்சத்துல நாங்கள் தேவனை ஃபாலோ பண்ணிட்டு போற நேரத்துல நாங்கள் இங்கால பார்த்தோமோ அங்கால பார்த்தோமோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டுன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில தடுமாற்றம் வந்துட்டுன்னு சொன்னா, கண்களை பதிய வைக்காமல் நாங்கள் பொருள் மேல கண்களை பதிய வச்சோமோ, பணம் மேல நாங்கள் கண்களை பதிய வைக்கிறோமோ,
அந்த நேரத்துல நாங்கள் இந்த இஸ்ரேல் ஜனம் கானான் தேசத்துக்கு போற நேரத்துல வழியில சுத்தி திரிஞ்ச மாதிரி நாங்களும் எங்களோட விசுவாச பயணத்துல கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்துல நாங்களும் கூட டிலேஸை சந்திப்போம் இல்லையா? எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மாத்திரமல்ல, நீங்கள் ஊழியம் செய்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஊழிய பாதையிலே ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் எடுப்பதற்கு முன்பதாக ஆவியானவர் என்ன பேசுகிறார், ஏசப்பா எனக்கு என்ன பேசுகிறார், இது தேவன் எனக்கு வைத்த திட்டமா, இதை நான் செய்யலாமா? ஏனென்றால் இன்னைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், அவங்க இப்படி செய்றாங்க, இவங்க இப்படி செய்றாங்க, நானும் இப்படி செய்யலாம், என் சபையிலும் நான் இதை செய்யலாம், என் ஊழியத்திலும் நான் இதை செய்யலாம், என் வாழ்க்கையிலும் நான் இதை கடைபிடிக்கலாம் என்று நாங்கள் அநேகர் தேவன் எங்களுக்கு அழைக்காத அழைப்பை செய்ய முயற்சி செய்வதனாலே அநேக வீழ்ச்சிகள் இந்த நாள்ல காணப்படுகிறது. சோ கர்த்தர் இந்த நேரத்திலே யாரோடையாவது கர்த்தர் ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் மற்றவர்களை பார்த்து அந்த ஸ்டெப்பை எடுக்காமல், அந்த அடிகளை எடுக்காமல், தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், தேவன் என் வாழ்க்கையிலே வைத்த நோக்கம் என்ன, என்னை எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார், அவர் அழைத்த அழைப்பை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்வார். சில நேரங்கள்ல அந்த அழைத்த அழைப்பு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், ஆனால் அது இந்த காலங்களிலே நிறைவேறாத மாதிரி உங்களுக்கு விளங்கலாம். ஆண்டவரே இது நிறைவேறுதில்லை, அப்ப நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி நீங்க முன் வந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பொறுமையாக நீ காத்திரு, உன் நேரம் வரும் வரை நீ காத்திரு. இதற்கு ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, நாங்க இந்த மீடியா மினிஸ்ட்ரிய உங்களை முன்னாடி நின்று இப்ப நாங்க பேசுறோம்னு சொன்னா அது கர்த்தருடைய திட்டம். என்ன சொன்னா, இந்த திட்டம் நேற்று இன்றைக்கு வந்தவுடனே நாங்கள் இதை செய்யவில்லை. இது பல வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் எங்களோடு கூட பேசின ஒரு காரியம். அந்த நேரத்துல உண்மையாகவே சொல்ல போனா எங்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட யாரையுமே தெரியாது. எப்படி மீடியால நாங்க எப்படி நிகழ்ச்சி செய்வது என்று கூட எங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ இருக்கவில்லை, எங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஆனா தேவன் அவருடைய ஏற்ற காலத்தில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் கொடுக்கும் காரியங்களை நீங்க செய்து கொண்டே வரும் பொழுது, ஆண்டவர் ஏற்ற நேரத்துல, நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த தொடுதல் வந்தது, அந்த கதவு திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்ட உடனேயும் நாங்க இருவரும் கூட சேர்ந்து, ஆண்டவரே இது நிச்சயமா இந்த நேரம் தானா, இதுதான் இந்த டைமிங்கா, இதை நாங்க தொடங்கலாமா, இது உங்களோட திட்டம் தானா ஆண்டவரேன்னு பேசும் பொழுது, நாங்க கர்த்தரோடு உறவாடும் பொழுது அவர் எங்களுக்கு மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி, கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் அதை உறுதிப்படுத்தி அவர் எங்களோடு கூட பேசினார். அவர் பேசினது நிமித்தம், அவர் எங்களோடு உறுதிப்படுத்துறது நிமித்தம் நாங்க நினைத்துக்கணும், இல்ல தேவ சத்தம் இது, தேவன் எங்களுக்கு பேசுகிறார், இப்ப நாங்க தொடங்க வேண்டும். அவர் உறுதிப்படுத்தாத காரியங்களை செய்ய நீங்க முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா அவரால ஸ்டாம்ப் பண்ணப்படாத, அவரால முத்திரை குத்தப்படாத, ஓகே பண்ணப்படாத எந்த ஒரு ஊழியத்திலையும் நீங்க கையிடாதீங்க. சொல்லுங்க, அப்பா இது உங்க திட்டமா, இதை நான் செய்வது உங்களுடைய விருப்பமா? அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க செய்வீர்களானால், அது சிறிய ஊழியமாக கூட இருக்கலாம், ஆரம்பத்திலே அது சிறிதாக இருக்கலாம், அற்பமாக எண்ணாதீங்க. அது அற்பமாக எண்ணாம அந்த சிறிதில நீங்க உண்மையாக இருக்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு கதவுகளை திறப்பார். யாரோ ஒரு ஊழியக்கார மகளோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்க இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க சொல்லுங்க, அப்பா நான் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க விரும்புறேன் ஆண்டவரே, நீங்க இன்றைய நாளில் என்னோட பேசுனீங்க, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க சத்தத்தை கேட்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்களை தருபவர் அவர்தான். ஆமென். அந்த சத்தம் எங்களோட வாழ்க்கையில வேண்டும். சில நேரம் நாங்க ஆக்கள் எங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்றது கூட நாங்கள் தெரியா போயிட்டு தலைமையில கை வச்சு நாங்க ஜெபிக்க கூடாது, இல்லையா? சில நேரம் இயேசுட நாமத்துல அங்க ஒரு பிசாசு வெளிப்படுதலாம், இல்லாட்டியே ஏதோ நடக்கலாம். ஏன் நாங்க யூஸ் பண்றது இயேசுவின் நாமம்.
ஆமென். அது ஆண்டவரால ஏவப்பட்டு நாங்கள் செயல்படும் பொழுது அந்த இடத்துல பெரிய ஒரு வல்லமை டெலிவரன்ஸ் ஆகும், மனுஷங்க தொடப்படுவாங்க, அங்க அற்புதம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் அனுப்புறார் அந்த இடத்துல. சில நேரம் எங்களுக்கும் ஆசை வரும், ஐயோ நான் இதே செஞ்சு பார்க்குறேன், அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க நானும் செய்வான்னு சொல்லி ஆவலோடு போய் செய்வோம், அங்கே ஒன்றும் நடக்காது. எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. நாங்கள் சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒரு லைப்ரரியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மனிதர் அங்கே வந்தார். ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு மனிதர் ஒரு ஆள் அந்த நேரம் நாங்கள் வர்ஷிப் பண்ணுற நேரத்தில் பிசாசு அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் வெளிப்பட்டு சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் போய் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒன்றுமே அங்கே நடக்கலை. காரணம் அது என்னது? அந்த மனுஷனுக்கு இயேசு விட்டு கொடுக்கறதுக்கு ஆவல் இல்லை, அவருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆவல் இல்லை. அந்த பிரச்சனை நடுவில் அந்த பிசாசு வெளிப்பட்டது. ஆனா அந்த மனுஷனுக்கு அந்த இடத்துக்கு விடுதலை ஆகணும்னு சொல்ற ஆசை இல்லை, இல்லையா? அதனால அந்த இடத்துல அற்புதம் நடக்கல. நாங்க எவ்வளவுதான் இயேசு நாமத்துல செயல்பட்டாலும் அங்க நடக்கல. ஆனா சில இடத்துல மனுஷங்க ஓடி வருவாங்க, ஏசப்பா என்னை மீட்டு கொள்ளுங்க. அவங்க பிசாசின் கட்டில இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஓடி வராங்க. நோயின் கட்டில இருக்கலாம், அந்த இடத்துல ஓடி வராங்க. அந்த நேரம் அந்த விசுவாசம் அங்க வெளிப்படுது. அப்ப நாங்க ஜெபிச்சுட்டு இருக்க நேரம் ஆவியானவர் சொல்லுவார், ஆயத்தமான பாத்திரம், இப்ப நீ கை வச்சு ஜெபி. அந்த நேரம் நாங்கள் செயல்படும் பொழுது அந்த இடத்துல அற்புதம், விடுதலை, இல்லையா? ஏன்? தேவ பிரசன்னம் அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை சந்திக்குது. தேவ பிரசன்னத்துக்கு தேவை விசுவாசம். வேதத்தில் சொல்ற விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். சோ தேவன் சத்தம் கேட்டு ஊழியம் நீங்க செய்யுங்க. தேவன் சொல்லாதது செய்யக்கூடாது, சொல்றத மாத்திரம் செய்யணும் எங்களோட வாழ்க்கையில. அல்லேலூயா. அது உங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், மற்றும்படி உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே காரியங்கள் இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய சத்தத்தை நோக்கி பாருங்க. என் நேரமும் அவருடைய பாதத்துல போய் அமருங்க. அமர்ந்து சொல்லுங்க, அப்பா இப்படியான சில காரியங்கள் இருக்கிறது, நான் உலக ஆலோசனை பார்க்கிலும் உம்முடைய ஆலோசனை விரும்புகிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். அப்பா நீங்க என்னோட பேசுங்க. நிச்சயமா பேசுவார் கர்த்தர், நிச்சயமாக பேசுவார். ஏன்னா அவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் எந்த ஒரு மனிதனுடைய முகத்தையும் அவர் வெட்கப்படுத்துவதில்லை. அவர் பேசாமல் போக மாட்டார், நிச்சயமாக அவர் பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவார். அவர் ஒரு முறை பேசுவது மாத்திரமல்ல, அவர் பேசின காரியங்களை நீங்கள் மற்ற விதத்திலே பார்க்கலாம், அதை அவர் உறுதியும் படுத்துவார். உறுதிப்படுத்தி இது நான் தான் உனக்கு பேசினதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு கிளியர் மைண்ட் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆவியானவருடைய தொடுதலை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். நாங்கள் கடைசியாக பார்க்க போவது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது சாப்பாட்டை குறித்து அல்ல ஆண்டவர் பேசுகிறாரு. நாங்கள் அநேக நேரத்துல நினைப்போம் போஜனம் பண்ணுவார் என்று சொல்லும் பொழுது பாருங்க, நாங்க ஒரு உலகத்திலே பார்க்க போனால் இந்த டைனிங் டேபிள், இந்த போஜனம் செய்யும் இடம் தான் நாங்க ரொம்ப அநேக கதைகளை கதைக்கும் இடம், அநேக காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் இடம், அநேக டீப்பான ஒரு வெளிப்படுத்தல்களை நாங்க எங்களோட அந்தரங்கங்களை கூட அந்த இடத்துல நாங்க வெளிப்படையா ஃபேமிலியில ஷேர் பண்ணி கொள்ளுகிற ஒரு இடம் என்று சொல்லலாம். சோ அது மாதிரி தான் ஏசப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் நீங்க கதவை தட்டும் பொழுது, உங்களோட உள்ளமாகிய கதவிலே அவர் தட்டும் பொழுது, உங்களோட பேசும் பொழுது, இதை நீ செய்யாத, இதுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கூட பேசும் பொழுது, நீங்க அந்த உள்ளத்தின் கதவை திறந்து, அப்பா நீங்க வாங்க, என்னோடு பேசுங்க, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன்னு சொல்லி நீங்க உங்களை சரணடையும் பொழுது அவர் உங்களுக்குள்ள வருவது மாத்திரமல்ல, வந்தவர் சும்மா போக மாட்டாராம், உங்களோட அமர்ந்து உங்களோட பேசி என்னென்ன காரியங்களை நீங்க செய்யணும், எதை நீங்க செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ்க்கையில முன்னுக்கு இருக்குது, இந்த காரியங்களை நீ இப்படிப்பட்ட காரியங்களை தான் நீ செய்ய வேண்டும், இந்த இடத்துல நீ இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கு
உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார். நீங்க அவரோட பகிர்ந்து கொள்ளுவீங்க, அவர் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவார். அதான் சொல்றாரு, அவரோட நாங்க ஒருமனப்பட்டு அவரோட ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், எங்களோட அவர் இருப்பார். அவர் எங்களை விட்டுட்டு போக மாட்டார். பழைய ஏற்பாட்டுல அவர் ஆவியானவர் வருகிறதும் அது போகிறதுமாகத்தான் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் என்றென்றும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் உங்களை அனாதையாக விடாமல் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு நாள்ல நீங்க கேட்கலாம், எனக்கு என் பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு யாரும் இல்லையே, எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லையே. ஏசப்பா சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுத்து என் பாதம் அமருவாயா இருந்தால் நான் உன்னோடு கூட பேச போகிறேன். அவர் சத்தத்துக்கு நீங்க இந்த நாள்ல இருந்து நீங்க செவி கொடுக்க போறீங்க. நீங்க செவி கொடுக்கும் பொழுது நீங்க அவருடைய சத்தத்தை கேட்க போறீங்க. அவர் உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களுக்குரிய மனிதர்களை அனுப்புவார், உங்களுடைய வாசல்களை அவர் திறந்து கொடுப்பதை நீங்க காணக்கூடியதாக இருக்கும். வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனூடாக உங்களோடு பேசுவார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே வாசித்ததை அவர் பலமுறை உறுதியும் படுத்துவார். அதனூடாக நீங்க தெரிந்து கொள்ளலாம், இது தேவன் தான் என்னோடு பேசுகிறார், என் தேவன் தான் இதுல பேசுகிறார். உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வரும் இல்லையா? தேவன் பேசும் பொழுது ஒரு மனுஷன் பேசின மாதிரி அல்ல, அது ஒரு சமாதானத்தை கொடுக்கும் அந்த வார்த்தை. ஆமென். என்ன நிலைமையில நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில நீங்க எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை பார்ப்பார், உங்களை சந்திப்பார், கண்டிப்பா உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, இந்த வேலைக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் உங்க பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு விசையாய் பாருங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீங்க வெளிச்சம் என்று சொன்னால் இருள் விலகும் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய வெளிச்சம் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே உண்டாவதாக. என்னென்ன காரியத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் பின்னோவாங்கி போயிருக்கிறார்களோ அந்த காரியத்துல தகப்பனே உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இந்த வேளையில் நீங்க மாற்றத்துக்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாவதாக என்று பேசுகிறேன் அப்பா. இருளின் அதிகாரம் எடுக்கப்படட்டும். அன்று வீட்டிலே ஒரு ஜெபம் எழும்பட்டும் கர்த்தாவே. பின்வாங்கி போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மறுபடி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் உண்டாவதாக. ஒரு ஜெப அறையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேலை தேடுகிறார்களோ, இந்த வேளையில் என் தேவனின் கரம் ஒத்தாசையாய் அவங்களோடு அமர்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறுமை விலகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செழிப்பு உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. கடன் தொல்லையில் இருந்து பிள்ளைகளை மீட்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரை அனுப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் ஒன்றோ அங்கு விடுதலை என்று சொல்லியிருக்கிறேன். விடுதலையின் நாயகன் வெற்றியை காண செய்வீராக. யார் யாரெல்லாம் மேரேஜுக்காய் வெயிட் பண்றார்களோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இதோ தகப்பனே, ஒத்தாசை உம்முடைய கரத்தில் இருந்து வருவதாக. ஆண்டவரே, நீர் திறக்கிற கதவுகளை யாரும் மூட முடியும்? இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுவதாக. மூடி இருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே, இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் பிள்ளைகள் பூர்ண சுகத்தை காண கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.